சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 10வது ஸ்லோகத்தை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள்லாம் தயாராக இருக்கிறீர்கள். முதல்ல காட்சியை உங்கள் மனத்திரையில் கண்டுகொள்ளுங்கள். என்ன காட்சி அப்படின்னா, இப்போ பஞ்சவட்டியிலே சீதாராமர்கள் லக்ஷ்மணனோடு விளங்குகிறார்கள். அப்பதான் அந்த பஞ்சவட்டி பக்கமா ஒரு அரக்கி வந்தாளாம். யாருன்னா சூர்பனகை. இவ வரும்போது கிட்டத்தட்ட வனவாசத்துல 13 வருடங்கள் பூர்த்தியாகி விடுகின்றன. ஏன்னா வனவாசத்தில் மொத்தம் 14 வருஷம் இல்லையா? அதுல முதல் 10 வருடங்கள் தண்டகாரண்யத்திலே ரிஷிகளுடைய ஆசிரமங்களிலே ராமன் வசித்தான். அது முதல் 10 வருஷம். அதைத்தான் இந்த ஸ்பந்தத்தின் முதல் 7 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அடுத்து ஒரு 3 வருஷங்கள் பஞ்சவட்டியில கோதாவரி கரையிலே வசிக்கிறான். அதைத்தான் 8வது ஸ்லோகத்திலிருந்து நாம் இப்போது பார்த்து வருகிறோம். அப்ப சூர்பனகை வரும்போது பஞ்சவட்டி 3 வருஷம் ஆச்சு, வனவாசம் 13 வருஷம் ஆச்சு, 14வது வருடம் தொடங்கக்கூடிய சமயம். இப்ப சூர்பனகை அங்கே வருகிறாள். ராமனை பார்த்தாள். ராமனை பார்த்தா யாருக்குத்தான் மனசை பறி கொடுக்கணும்னு தோணாது. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் வால்மீகி. அதனால ராமனுடைய அழகிலே மனசை பறி கொடுத்துட்டா சூர்பனகை. தன் காதலை சூர்பனகை போய் ராமன்கிட்ட சொல்றா. சூர்பனகையை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். இதுவும் ஏளனமான சர்க்காஸ்டிக்கான ஒரு புன்னகை. அந்த புன்னகையை ரசிப்போமா? ஸ்லோகத்தை சேவிச்சுக்கலாம். ஆயாதாம் தசகந்தரஸ்ய சகஜாம் ஆதாய மூர்த்திம் நவாம் ஆஸ்லேஷஸ்பிருஹயா சுபாஹு யுகலாம் ஆனந்த பூர்ணானனாம் ஏதாம் சந்த்யஜ மாம் பஜாதி மதுராம் இத்யால பந்தீம் ததா திருஷ்ட்வா யஸ்தவ மந்தஹாச உதிதஹா சோயம் பயம் மேத்யது என்பது ஸ்லோகம். இப்ப கருத்து என்னன்னா, சூர்பனகை வராளாம். இந்த இடத்தை வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் ரெண்டையும் இணைத்து வில்லூர் சுவாமி அருளி செய்கிறார். ஆயாதாம் தசகந்தரஸ்ய சகஜாம், 10 தலை ராவணனுடைய தங்கையான சூர்பனகை வந்தாள். எப்படி வந்தாளாம்? ஆதாய மூர்த்திம் நவாம், அழகான வடிவம் எடுத்துக்கொண்டு. ஏன்னா அவ அரக்கி வடிவத்துல இருந்தா யாருக்குமே பிடிக்காது இல்லையா? அதனால ஒரு அழகான பெண் போல வேடமிட்டு கொண்டு, கம்பர் சொல்றார் காமவல்லின்னு பேர் வச்சிருந்தாளாம் தனக்குத்தானே. ஏன்னா சூர்பனகைன்னு சொன்னா யார் விரும்புவா? அதனால அழகான தோற்றத்தோடு காமவல்லி அப்படின்னு பெயர் வைத்து கொண்டு சூர்பனகை வருகிறாள். ஆஸ்லேஷஸ்பிருஹயா, ராமனை அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும்னு ஆசை. சுபாஹு யுகலாம், 2 கைகளும் அதற்காக துடிக்கிறது. ஆனந்த பூர்ணானனாம், ராமனை பார்த்ததாலே முகத்துல எல்லாம் மகிழ்ச்சி. அப்படி நேரா ராமன்ட்ட வந்து சூர்பனகை என்ன சொன்னாலாம்? ஏதாம் சந்தியஜ, இது யாருப்பா உள்ள? யாரோ உன் மனைவி. சீதைய சொல்றா. யாரோ உன் மனைவின்னு ஒரு பெண் உள்ள இருக்காளே, அவ ஒன்னும் அழகா இல்ல, அவளை விட்டுட்டு மாம்பஜ அதிமதுராம். அதிமதுராம்னா நான் ரொம்ப ரொம்ப இனியவள், ரொம்ப அழகியவள். மாம்பஜ அதிமதுராம், ரொம்ப அழகான என் கைய பிடிச்சுக்கோ, இந்த ஒண்ணுமில்லாத சீதையை விட்டுடு அப்படின்னு சூர்பனகை சொல்ல, இத்தியால பந்தீம் ததா, இந்த ஒண்ணுமில்லாத சீதையை விட்டுட்டு பேரழகியான எங்கிட்ட வான்னு சூர்பனகை சொல்ல, ராமா திருஷ்ட்வா யஸ்தவ மந்தஹாச உதிதஹா சோயம் பயம் மேத்யது, அவளுடைய அந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு. ஏன்னா சீத்தை யாருன்னா சாக்ஷாத் மகாலட்சுமி. அவளை போல அழகு யாருக்குமே வராது. லோகத்துல ஒரு பெண்ணை அழகு என்று சொல்ல வேண்டும்னா மகாலட்சுமி போல இருக்கான்னு தான் சொல்லுவோம். அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக வந்தால் அந்த அழகை வர்ணிக்க முடியுமா? அதனாலதான் கம்பர் சொன்னார், செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல்வேரோர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன். பொதுவா ஒரு பெண்ணு நன்னா இருக்கான்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லலாம். அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக வந்தால் அவள் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமான்னு கேட்கிறார் கம்பர். ஆனா இந்த சூர்பனகை எவ்வளவு பெரிய முட்டாள்னா, அந்த சீத்தை என்ன அழகு நாம் பார், எவ்வளவு பேரழகி பார், என்னை நீ மணந்து கொள், என்னோடு சேர்ந்து கொள் என்று சொல்ல, இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை அடியனுடைய எல்லா பயங்களையும் போக்கட்டும் என்று ராமனிடம் வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்போ 3 விஷயங்கள். முதல்ல ஸ்லோகத்தின் கருத்து என்னங்கிறத மீண்டும் சொல்லிவிடுகிறேன். சூர்பனகை நல்ல அழகான வடிவத்தோடு வந்தாள். ராமனை பார்த்தாள், அணைத்து கொள்ள வேண்டும்னு விரும்பினாள். அதனால சீத்தையை விட்டுடு,
பேரழகியான என்னை மணந்து கொள்னு சொல்ல அதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான். இந்த புன்னகை நம் பயத்தை போக்கட்டும். இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன? முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்னன்னா, இவ முட்டாள்தனமா பேசினா அதை கேட்டு ராமன் சிரித்தான், சர்க்காஸ்டிக்னு சொல்லலாம். ஆனா அதை விடவும் இன்னொரு ஆழ்ந்த காரணம் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சூர்பனகை ஆசைப்பட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? பெருமாளை மணந்துக்கணும்னு ஆசைப்பட்டா. எத்தனை பக்தர்கள் நாயிகா பாவத்திலே பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். ஒரு நாயக்கியாக தன்னை பாவித்து இறைவனை மணக்க வேண்டும்னு எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டிருக்காளே. இதுல என்ன தப்பு? ஏன்னா பரமாத்மா புருஷோத்தமன் பகவான் மட்டும்தான் ஆண். சாஸ்திரப்படி மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான். நாம இருக்கும் உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம், அது வேற. ஆனா உள்ளிருக்கும் ஜீவாத்மாங்கிறது பெண்ணு தான். பரமபுருஷன் புருஷோத்தமன் மட்டும்தான் ஆண். அதனாலதான் பாருங்க, இந்த சன்னதியிலேயே வல்வில் ராமனாக நான் தான் புருஷோத்தமன்கிறத திருடமாக காட்டிக்கொண்டு ராமன் விளங்குகிறான். அப்ப அவன் தான் புருஷோத்தமன். எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் ஸ்தானம். அப்ப சூர்பனகையும் ராமனை மணக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்போ நம்ம ஆழ்வார்களையே பாக்குறோம் இல்லையா? ஆழ்வார்கள் எவ்வளவு வசந்த பக்தர்கள். ஆண்டாள் பெருமாளை மணக்கிறாள். நம்மாழ்வார் பராங்குஷ நாயக்கின்னு பெண் பாவத்தில் பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயக்கின்னு பெண் பாவத்திலே பாடுகிறார். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது சூர்பனகையை ஏன் பகவான் ஏற்கல? சரி, ராமாவதாரத்துல ஏகபத்னி விரதன்னாலும் பின்னாடி கூட வேற அவதாரத்துல ஏத்துக்கலாமே. ஏன் அவளை அடியோடு நிராகரிக்கணும், காது மூக்க அறுக்கணும்? இங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கு. பெருமாளை மணக்கணும்னு ஒரு ஜீவாத்மா ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிராட்டி மகாலட்சுமி திருவடியில தான் விழணும். ஏன்னா பெருமாளோடு நம்மை சேர்த்து வைப்பவளே தாயார் மகாலட்சுமி. இது உலகியல் மாதிரி கிடையாது. வேறு பெண் தன் கணவன் கிட்டே வரக்கூடாதுன்னு உலகியல்ல சொல்றதுங்கிறது வேற, அது உலகியல் நீதி. ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவாகிய கணவனோடு சேர்த்து வைப்பவளே பெருமாளுடைய மனைவியான மகாலட்சுமி தான். ஆனா இந்த சூர்பனகை என்ன பண்ணான்னா, இந்த ஸ்லோகத்தை ரசித்து நீங்கள் சேவிக்கலாம். ஏதாம் சந்தியஜ மாம் பஜாதி மதுராம். அவ என்ன சொல்லிட்டா, இந்த சீத்தை தான் நான் உன்னை அடைய தடையாக இருக்கிறாள். இந்த சீத்தையை நீ விட்டுடு, சீத்தையை நான் கொன்னுடுறேன், சீத்தையை கொன்று ராமனை அடைய போகிறேன்னு நினைத்தாள் சூர்பனகை. அப்போ சீத்தையை கொண்டுதான் ராமனை அடையணும், சீத்தையை கொன்று ராமனை அடையக்கூடாது. அதுதான் வித்தியாசம். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார்னா, சூர்பனகையை கொல்லை அரக்கின்னா. அது என்ன கொல்லை அரக்கின்னா? கொல்லைப்புறமாக நுழைய பார்த்தாள். நாம பெருமாள்கிட்ட வாசல் வழியா போகணும்னா மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு, தாயே நீ பெருமாளோட சேர்த்து வச்சுடுன்னு பிரார்த்திச்சோம்னா தாயார் நம்மள பெருமாளோடு சேர்த்து வைப்பாள். ஹூ நோஸ்? ராமாவதாரத்துல ஏகபத்னி விரதன், சரி அடுத்த அவதாரத்துல சூர்பனகை நீ தான் ராட்சச நாச்சியார் அப்படின்னு சீத்தை உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருப்பா. ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம், மலையாள நாச்சியார், துலுக்க நாச்சியார், பிபி நாச்சியார். அது போல சூர்பனகையை கூட ஒரு ராட்சச நாச்சியார்னு ஏதோ ஒரு அவதாரத்துல பிராட்டி சேர்த்து வைப்பாள். ஆனா வாசல் வழியா போகாம கொல்லை அரக்கின்னு சீத்தையை கொன்று ராமனை அடையணும்னு பார்த்தா இல்லையா சூர்பனகை, அதுக்கு தண்டனை தான் காது மூக்கெல்லாம் போச்சு. லக்ஷ்மணன் காது மூக்கை அறுத்தான். அப்போ ராமன் ஏன் சிரித்தானா, இப்படி கொல்லைப்புறமாக நுழையணும்னு பார்த்து தண்டனை வாங்கி கொண்டாளேன்னு பரிதாபமாக அவளை பார்த்து சிரித்தான். அதனால இந்த ஸ்லோகத்திலேயே உயிரான வரி எதுனா, ஏதாம் சந்தியஜ மாம் பஜ அதிமதுராம். இந்த சீத்தையை விட்டுடு, இவளை நான் விழுங்கி சாப்பிட்டுடுறேன், அதுக்கப்புறம் என்ன மணந்துக்கோன்னு சொன்னா பாருங்க. பிராட்டியை கொன்று பெருமாளை அடைவதுங்கிறது முரணானது. பிராட்டியை கொண்டு பிராட்டி திருவடிகளை பற்றித்தான் பெருமாளை அடைய வேண்டும். இது புரியாம இப்படி மாட்டியன்றுத்தேன்னு சூர்பனகையை நினைத்து ராமன் சிரித்தான். இது புன்னகைக்கான ரகசியமான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாமும் எப்ப பெருமாள்கிட்ட போனாலும் தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் செல்ல வேண்டும். அதனாலதான் பாருங்களேன், சங்கரா டிவி கேமராமேன் கூட லொகேஷன் வைக்கும் போதே முதல்ல துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே வைத்தார்கள். அடுத்து தாயார் சன்னதியில வச்சுட்டா, தாயாரை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் நாம பெருமாள்கிட்ட போகணும். நேரா பெருமாள்கிட்ட போகக்கூடாது, தாயாரை சேவிச்சுண்டு தாயார் மூலமாகத்தான் பெருமாளிடம் செல்ல வேண்டும். அதனாலதான் பாருங்களேன், அரண்ய ஸ்பந்தம் வெளியில ராஜகோபுரத்துக்கிட்ட தொடங்கினோம், இப்ப நேரா தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாம் பெருமாளிடம் செல்ல வேண்டும். தாயார் தான் சேர்த்து வைப்பாள். இது இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி. இனி 3வதாக, இந்த புன்னகையை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே. ஆயாதாம் தசகந்தரஸ்ய சகஜாம் ஆதாய மூர்த்திம் நவாம் ஆஸ்லேஷஸ்பிருகயா சுபாஹு யுகலாம் ஆனந்த பூர்ணானனாம் ஏதாம் சந்தியஜ மாம் பஜாதி மதுராம்
இத்யால பந்தீம் ததா திருஷ்ட்வா யஸ்தவ மந்தஹாச உதிதஹா சோயம் பயம் மேத்யது. ஸ்லோகத்திலேயே இருக்கு, சோயம் பயம் மேத்யது. இந்த புன்னகையை ரசிப்போருக்கு எல்லா பயங்களையும் இந்த புன்னகையே போக்கி அருளும். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம், சீதாராமர்கள் புன்னகையை ரசிப்போம், பயங்கள் அனைத்தும் நீங்கும், பயமில்லாமல் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.